கவின் அவர்களோட கொலையில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னென்ன? ஸோ கவின் அவர்களோட கொலைக்கு முன்பு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ பல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ், பல யூடியூபர்ஸ் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி கவின் அவர்களோட கொலையில் கதையாக பீப்புள்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன? அதாவது கவின் அவர்களும் நெல்லையை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் கிட்டத்தட்ட 8 வருடத்திற்கும் மேலே காதலித்திருக்காங்க. 10ஆம் வகுப்பிலிருந்து காதலித்திருக்காங்க. அதுக்கு முன்பு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ கவின் அவர்களுக்கு 25 வயது ஆகிறது. சென்னையில் ஒரு TCS ஐடி கம்பெனியில் பணிபுரியுறாங்க. அவருக்கு 50,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து கவின் அவர்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு சென்னையில் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அதனால சென்னையில் இருக்க ஒரு மருத்துவமனையில் கவின் அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் திருநெல்வேலியை சேர்ந்து தன்னோட காதலி கவின் அவர்களை பார்ப்பதற்காக சென்னை வந்திருக்காங்க. ஸோ சென்னை முக்கியமாக மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. யாருக்குமே தெரியக்கூடாது. ஈவன் கவின் அவர்களோட ஃபேமிலிக்கும் தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. கவின் அவர்களை பார்க்கும்போது தான் மாஸ்க் ரிமூவ் பண்ணி கவினை பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பெண்ணும் கவினும் காதலித்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஒரு விஷயம் அந்த பெண்ணோட வீட்டாருக்கு தெரிய வருகிறது. அதனால அந்த பெண்ணோட வீட்டார், அந்த பெண் வீட்டார் 2 பேருமே காவல் அதிகாரிகள், தந்தையும் தாயும் காவல் அதிகாரிகள். அந்த பெண் கிட்ட மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி அவனை காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதனால அவங்க 2 பேரோட பேச்சுவார்த்தை ஸ்டாப் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதம் கவின் அவர்களும் தன்னோட காதலியும் பேசவில்லை. அதை தொடர்ந்து கவின் அவர்கள் நிறைய டைம் தன்னோட காதலை ரீச் பண்ணுவதற்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவங்க குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால் அவங்க குடும்பத்திலிருந்து பல பேர் கவின் மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது விட்டு அப்படி சொல்லி நிறைய பேர் மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாய்க்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என் பொண்ணு பின்னாடி சுற்றி இருந்தால் உன்னோட தாய் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் பஸ் ஏற்றி கொண்டு வருவோம், இல்லை கார் ஏற்றி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய எச்சரிக்கை கவின் அவர்களுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி கவின் அவர்கள் நிறைய முறை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் நேற்று முன்தினம் கவின் அவர்களோட தாத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கவின் அவர்களே நெல்லையில் இருக்க ஒரு சித்த மருத்துவமனையில் அவங்களோட தாத்தா அனுமதிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் அவர்களோட காதலி ஒரு சித்த மருத்துவர். ஸோ அதனால் அந்த மருத்துவமனையில் தான் கவின் அவர்களோட காதலி வேலை செய்கிறாங்க. ஸோ இதே சாக்கா வச்சு நம்ம காதலியை பார்த்து விடலாம், ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற ஆசையில் கவின் அவர்கள் தன்னோட தாத்தா அங்கே அனுமதிச்சிருக்காங்க. அங்கே அனுமதித்த பிறகு கவின் அவர்களும் தன்னோட காதலியும் அப்பப்போ பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால் அவங்க தம்பியை கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லி பைக்கில் கூப்பிட்டு போயிட்டு ஆல்ரெடி அந்த கவின் அவர்களோட காதலியோட தம்பியும் கவினும் கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி முன்னாடி பேசியிருக்காங்க. அதனால் ஒரு நம்பிக்கையோட கவின் அவர்கள் பைக்கில் உட்காந்து பின்னாடியே போயிருக்காங்க. அந்த சமயத்தில் சுஜித், அதாவது கவின் காதலியோட தம்பி 22 வயசு தான் ஆகுது. அவர் மிளகா பொடியை கண்ணில் போட்டு ஒரே வெட்டி கவின் அவர்கள் கொண்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஒரு கேஸ் இன்று காலை, அதாவது இன்னைக்கு தேதி 29, இன்று காலை தான் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இந்த ஒரு விஷயம் நேற்றே நடந்திருக்கு. 2 நாளாக போராட்டம் நடந்திருக்கு. உண்மையான ஜஸ்டிஸ் கிடைக்காம நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படி சொல்லி ஊர் மக்கள் போராடி இருக்காங்க. முக்கியமாக தன்னோட அந்த இளம் பெண்ணோட கவின் அவர்களோட காதலியோட தாய் தந்தையை கைது செய்யாமல் அவங்கள பணி நீக்கம் செய்யாமல் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது இன்னைக்கு ஈவினிங் 29ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்குமே நீக்கம் செய்யலை. அதுக்கப்புறம் கவின் அவர்களோட தந்தை கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. முக்கியமாக கவின் அவர்களும் அந்த காதலியோட இருந்த புகைப்படங்கள், நிறைய புகைப்படங்கள் இருந்திருக்கு. வாட்ஸ்அப் சேட் எல்லாமே இருந்திருக்கு. முக்கியமாக ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கவின் அவர்களோட தந்தை காவல் அதிகாரிகள் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் அதை வாங்கிக்காம சும்மா ஃபோன்லேயே ஓகே அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப அலட்சியமாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல் அதிகாரியும் உளவுத்துறையும் வருமானத்துறையும் இங்கே கவின் அவர்களோட வீட்டுக்கு போய் 9 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க தந்தை எங்களுக்கு நீதிலாம் வேண்டாம், நீதி வேண்டும், நிதி வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கவின் அவர்களோட கொலையில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னென்ன? ஸோ கவின் அவர்களோட கொலைக்கு முன்பு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ பல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ், பல யூடியூபர்ஸ் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி கவின் அவர்களோட கொலையில் கதையாக
பீப்புள்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன? அதாவது கவின் அவர்களும் நெல்லையை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் வந்து கிட்டத்தட்ட வந்து 8 வருடத்திற்கும் மேலே வந்து காதலித்திருக்காங்க. 10ஆம் வகுப்பிலிருந்து காதலித்திருக்காங்க. அதுக்கு முன்பு வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கவின் அவர்களுக்கு 25 வயது வந்து ஆகிறது. சென்னையில் ஒரு TCS ஐடி கம்பெனியில் வந்து பணிபுரியுறாங்க. அவருக்கு வந்து 50,000 ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து வந்து கவின் அவர்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு வந்து சென்னையில் வந்து ஆக்சிடென்ட் வந்து ஆகியிருக்கு. சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அதனால சென்னையில் இருக்க ஒரு மருத்துவமனையில் கவின் அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் வந்து திருநெல்வேலியை சேர்ந்து தன்னோட காதலி வந்து கவின் அவர்களை பார்ப்பதற்காக சென்னை வந்து வந்திருக்காங்க. ஸோ சென்னை வந்து முக்கியமாக மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. யாருக்குமே தெரியக்கூடாது, ஈவன் வந்து கவின் அவர்களோட ஃபேமிலிக்கும் தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. கவின் அவர்களை பார்க்கும்போது தான் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணி கவினை வந்து பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பெண்ணும் கவினும் வந்து காதலித்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அந்த பெண்ணோட வீட்டாருக்கு வந்து தெரிய வருகிறது. அதனால வந்து அந்த பெண்ணோட வீட்டார், அந்த பெண் வீட்டார் வந்து 2 பேருமே வந்து காவல் அதிகாரிகள், தந்தையும் தாயும் காவல் அதிகாரிகள். அந்த பெண்ணுக்கிட்ட வந்து மிரட்டி இருக்காங்க, இந்த மாதிரி அவனை காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதனால வந்து அவங்க 2 பேரோட பேச்சுவார்த்தை ஸ்டாப் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து கவின் அவர்களும் தன்னோட காதலியும் வந்து பேசவில்லை. அதை தொடர்ந்து வந்து கவின் அவர்கள் நிறைய டைம் வந்து தன்னோட காதலை வந்து ரீச் பண்ணுவதற்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவங்க குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால் அவங்க குடும்பத்திலிருந்து பல பேர் வந்து கவின் வந்து மிரட்டி இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது விட்டு அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாய்க்கும் வந்து எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து என் பொண்ணு பின்னாடி சுற்றி இருந்தால் உன்னோட தாய் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து பஸ் ஏற்றி கொண்டு வருவோம், இல்லை கார் ஏற்றி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய எச்சரிக்கை வந்து கவின் அவர்களுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி கவின் அவர்கள் நிறைய முறை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து நேற்று முன்தினம் வந்து கவின் அவர்களோட தாத்தா வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கவின் அவர்களே வந்து நெல்லையில் இருக்க ஒரு சித்த மருத்துவமனையில் அவங்களோட தாத்தா வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவின் அவர்களோட காதலி வந்து ஒரு சித்த மருத்துவர். ஸோ அதனால் வந்து அந்த மருத்துவமனையில் தான் கவின் அவர்களோட காதலி வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இதே சாக்கா வச்சு நம்ம காதலியை வந்து பார்த்து விடலாம், ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற ஆசையில் வந்து கவின் அவர்கள் வந்து தன்னோட தாத்தா வந்து அங்கே வந்து அனுமதிச்சிருக்காங்க. அங்கே அனுமதித்த பிறகு வந்து கவின் அவர்களும் தன்னோட காதலியும் வந்து அப்பப்போ வந்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால் வந்து அவங்க தம்பியை கூப்பிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி பைக்கில் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஆல்ரெடி வந்து கவின் அவர்களோட காதலியோட தம்பியும் கவினும் வந்து கொஞ்சம் வந்து பேசியிருக்காங்க, ஆல்ரெடி முன்னாடி பேசியிருக்காங்க. அதனால் ஒரு நம்பிக்கையோட கவின் அவர்கள் பைக்கில் வந்து பின்னாடியே போயிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து சுஜித், அதாவது கவின் காதலியோட தம்பி வந்து 22 வயசு தான் வந்து ஆகுது. அவர் வந்து மிளகா பொடியை கண்ணில் போட்டு ஒரே வெட்டி கவின் அவர்களை கொண்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு கேஸ் வந்து இன்று காலை, அதாவது இன்னைக்கு தேதி 29, இன்று காலை தான் வந்து தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இந்த ஒரு விஷயம் நேற்றே வந்து நடந்திருக்கு. 2 நாளாக வந்து போராட்டம் வந்து நடந்திருக்கு. உண்மையான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்காம நாங்கள் உடலை வந்து வாங்க மாட்டோம் அப்படி சொல்லி ஊர் மக்கள் வந்து போராடி இருக்காங்க. முக்கியமாக தன்னோட அந்த இளம் பெண்ணோட கவின் அவர்களோட காதலியோட தாய் தந்தையை வந்து கைது செய்யாமல் அவங்கள வந்து பணி நீக்கம் செய்யாமல் நாங்கள் வந்து உடலை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது இன்னைக்கு ஈவினிங் 29ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்குமே நீக்கம் செய்யல. அதுக்கப்புறம் வந்து கவின் அவர்களோட தந்தை கிட்ட வந்து விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க. முக்கியமாக வந்து கவின் அவர்களும் அந்த காதலியோட இருந்த புகைப்படங்கள், நிறைய புகைப்படங்கள் வந்து இருந்திருக்கு, வாட்ஸ்அப் சேட் எல்லாமே இருந்திருக்கு, முக்கியமாக ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இது இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கவின் அவர்களோட தந்தை வந்து காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் அதை வந்து வாங்கிக்காம சும்மா வந்து ஃபோன்லேயே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இதை வந்து ரொம்ப அலட்சியமாக வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல் அதிகாரியும் உளவுத்துறையும் வந்து வருமானத்துறையும் வந்து கவின் அவர்களோட வீட்டுக்கு போய் 9 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க தந்தை வந்து எங்களுக்கு வந்து நீதிலாம் வேண்டாம், நீதி வேண்டும், நிதி வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க.